योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया. நம்ம சாமி பகவான் யோகிராம் சுரத்குமார் 1977 சன்னதி தெரு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சாயந்தர பொழுதாச்சுன்னா பக்தர்களுக்கு எங்க தரிசனம் கொடுப்பாங்க அப்படின்னா தேரடி மண்டபத்துக்கு மேல இருந்து கொடுப்பாங்க. அது பிறகு பொழுது சாய்ந்து இரவு நேரம் பக்கத்து தெருவில் இருக்கிற பாத்திர கடைகள்லாம் அடைச்ச பிறகு மேல இருந்து இறங்கி பாத்திரக்கடை வாசல்ல உட்காந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. பிறகு பொழுது விழிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்கன்னா பாத்திரக்கடையில இருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய புன்ன மரத்துக்கு போவாங்க. அப்படி போகும்போது பகவான் என்ன பண்ணுவாருன்னா, பகவான் பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய சாக்கு மூட்டையா இருக்கும். அதை கூட இன்னைக்கு கூட அப்படி ஒரு ட்ரெஷரா ஒரு பொக்கிஷமா இன்னைக்கு சன்னதி தெரு வீட்டுல பாதுகாத்து வச்சிருக்காங்க. சாமி என்ன பண்ணுவாங்க, பாத்திரக்கடை வாசல்ல இருந்து புன்ன மரத்துக்கு கிளம்பும் போது சாமிக்கு உதவியாளர்களா யாரெல்லாம் இருப்பாங்க, திரு பெருமாள் இருப்பாங்க, திரு ஜெகநாதன் இருப்பாங்க, திரு ஜார்ஜன்லாம் இருப்பாங்க. இப்படி ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அந்த உதவியாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி முன்னாடி ராஜநடையா நடந்து போவாங்க. பின்னாடி அந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு சாமி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்துல என்னோட தாய் மாமன் திரு ஞானகிரி கணேசன் அவர் ஒரு சமயம் அங்க ஒரு காலை பொழுதுல அங்க பகவான் முன்னாடி இருந்திருக்காங்க, பாத்திரக்கடை வாசல் முன்னாடி. அந்த காலகட்டத்துல அவர் சிவகாசியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரிண்டிங் பிரஸ், கார்னேஷன் லித்தோவர்க்ஸ்ன்ற ஒரு பெரிய பிரிண்டிங் பிரஸ்க்கு மேனேஜிங் பார்ட்னரா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரி பேப்பர் மில்ஸோட மேனேஜிங் டைரக்டராகவும் இருந்திருக்காங்க. பெரிய பதவியில் இருந்தாங்க, ஒரு தொழிலதிபர். அப்படி இருக்கும்போது பகவானை தரிசிக்கிறதுக்கு பாத்திரக்கடை வாசல் முன்னாடி இருந்திருக்காங்க. சாமி பாத்திரக்கடை வாசல்ல இருந்து புன்னமரத்துக்கு கிளம்புற ஒரு நேரம் வந்துடுது. அப்படி இருக்கும்போது சாமி எந்திரிச்சு கிளம்புறாங்க. கிளம்பும் போது சாமியோட உதவியாளர்கள்லாம் அந்த சாக்கு மூட்டைய ஒன்னா தூக்கி முதுகு பின்னாடி தூக்கி வச்சு கிளம்புறதுக்கெல்லாம் தயாரா இருக்கிற பொழுது சாமி திரு ஞானகிரி கணேசனை பார்த்து ஒரு கட்டளைறாங்க. என்ன ஒரு கட்டளை அப்படின்னா, ஞானகிரி கணேசா நீ ஒரு மூட்டையை தூக்கிட்டு சுமந்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சனம் அவரோட ஸ்டேட்டஸ் அதுக்கு முன்னாடி நிக்குது. பாண்டிச்சேரி பேப்பர் மில்லோட மேனேஜிங் டைரக்டர், சிவகாசியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரிண்டிங் பிரஸோட மேனேஜிங் பார்ட்னர், இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் முன்னாடி நிக்குது. இந்த ஸ்டேட்டஸ் சாமி சொல்ற அந்த மூட்டை தூக்குறதுக்கு ஒரு சின்ன தடங்களா நிக்குது. ஆனாலும் சாமி சொல்லிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மறந்துட்டு யோகிராம் சுரத்மான்னு சொல்லி ஒரு மூட்டையை தூக்கிட்டு சாமி பின்னாடி ஃபாலோ பண்ணி போறாங்க. அந்த தெருவுல மேனேஜிங் டைரக்டராகவும் மேனேஜிங் பார்ட்னராகவும் இருக்கக்கூடிய திரு ஞானகிரி கணேசன் ஒரு மூட்டையை தூக்கிட்டு சாமி சொன்ன கட்டளைக்கு கட்டுப்பட்டு பின்னாடி நடந்து போறாரு. அந்த அகங்காரத்தெல்லாம் இறக்கி விட்டுட்டாரு சாமி. அவ்வளவு சந்தோஷமா சாமி சொன்ன வேலையை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்காரு. அது செய்யும் போது எப்படி போறாரு அப்படின்னா, சாமி எந்தெந்த இடத்துல எல்லாம் தன்னோட திருப்பாதத்தை பதிச்சு நடந்து போறாங்களோ அதுலயும் இவர் ஃபாலோ பண்ணி போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே கேட்டை தாண்டி தான் புன்னமரத்துக்கு ஒரு வயக்காட்டு மூலமா போகணும். அந்த ரயில்வே கேட் அப்ரோச் அப்ப சாமி நடந்து போற பாதையில பார்த்தா கண்ணாடி சில்லா தூக்கி கிடக்கு. சாமிக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. கண்ணாடி சில் மேல ஏதோ ரோஜா இதழ்கள் மேல நடந்து போற மாதிரி அப்படி ஈஸியா நடந்து அதை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. சாமியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த திரு ஞானகிரி கணேசனுக்கு அந்த கண்ணாடி சில்ல பார்த்த மாத்திரத்துல பக்குன்னு ஆயிடுது, நம்மளால அது முடியுமா அப்படின்னு சொல்லி. ஒரு சனம் யோசிக்கிறாரு அது மேல நடந்து போறதுக்கு. ஆனா இவ்வளவு நேரம் சாமியத்தானே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம், சாமி அது மேல சுலபமா நடந்துட்டு போயிட்டாரு, நாமளும் அது மேல நடந்து போவோம்னு சொல்லி யோகிராம் சுரத்மான்னு சொல்லிட்டு அது மேலேயே அந்த கண்ணாடி சில் மேலேயே நடந்து போறாரு. நடந்து போனா கால் பாதத்துல கண்ணாடி சில் குத்தி ரத்தம் எதுவும் வரல, ஒண்ணுமே ஆகல. அதை சுலபமா தாண்டி சாமி பின்னாடி போய்
சாமியோட புன்ன மரத்துக்கு அடியில உட்காந்து ஆனந்தமா தர்ஷன் வாங்கிட்டு ஊர் திரும்பிறார். இந்த அனுபவத்தை அவர் சொல்லும் போது சொன்னார், பகவான் அன்னைக்கு ஒரு 2 விஷயத்தை எனக்கு நடத்தி கொடுத்தார். ஒண்ணு, என்னோட அகங்காரத்தை, அந்த மூட்டையை தூக்க வச்சு என்னோட அகங்காரத்தை என்கிட்ட இருந்து எடுத்தாரு. தான் ஒரு மேனேஜிங் டைரக்டர், தான் ஒரு மேனேஜிங் பார்ட்னர், அந்த ஸ்டேட்டஸ்க்குரிய அகங்காரத்தை என்கிட்ட இருந்து எடுத்தாரு. அது மட்டும் இல்ல, வாழ்க்கை பாதையில நாம போகும்போது நமக்கு எத்தனையோ இடைஞ்சல்கள் வரும். இந்த மாதிரி கண்ணாடி சில் அவர் நடந்து போகும்போது வந்துச்சு, அது மாதிரி இடைஞ்சல்கள் வரும். ஆனா சாமி தான் இது நம்மளை இப்படி ஒரு பாதையில கூட்டு போறாங்கன்னு ஒரு எண்ணம் எப்பேற்பட்ட ஒரு இடைஞ்சல் வந்தாலும் யோகிராம் சுரத்மான்னு சொல்லிட்டு அந்த இடைஞ்சலை ஃபேஸ் பண்ணிட்டோம்னா சாமி அதை தாண்டறதுக்கு சுலபமா அதை ஆக்கி கொடுக்குறாங்கன்றத நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி இதை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இந்த ஒரு அனுபவத்தை தான் இந்த வாரம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஜெய் யோகிராம் சுரத்குமார். योगिराम सूरत कुमार, 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 जय गुरुराया।